இன்னைக்கு நம்ம ஹெல்மெட் த 4 செகண்ட் சைல்டுங்கிற ஒரு மான்வா சீரிஸ் தான் பார்க்க போறோம். ஒன்லைனர் என்னன்னா, ஒரு மேஜிக்கல் ஃபாரஸ்ட்ல அங்க இருக்கிற மேஜிக்கல் பீஸ்ட் மூலமா வளர்க்கப்பட்ட நம்ம ஹீரோ ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் திருப்பியும் மனிதர்கள் வாழ்ற இடத்துக்குள்ள வரான். மிருகங்களால வளர்க்கப்பட்ட நம்ம ஹீரோ ஆவரேஜான ஹியூமன்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும் இல்லனா ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே அவங்கள ஓவர் பவர் பண்றான். இப்படி இருக்கிற நம்ம ஹீரோ பையனோட பேக் ஸ்டோரி என்ன, அவன் ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கறத இந்த ஒரு கதை கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கம்மியான சாப்டர்ஸ் தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்றேன். உங்கள் ஆதரவு இருந்தால். கதையோட ஆரம்பத்தில் சில திருட்டு பசங்க காடுகளுக்குள்ள உலாவிக்கிட்டு இருக்க அங்க ஒரு இடத்துல எவனோ கேம்ப் போட்ட மாதிரி தெரியுது. வாகா வந்து நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டாண்டான்னு அவங்க கிட்ட இருக்கிற கத்தியை வச்சு அட்டாக் பண்ணா இல்ல அந்த ஸ்லீப்பிங் பேக்ல யாருமே இல்ல. அப்போ ஒரு குரல், அங்க இல்லடா இங்க பாருங்கன்னு. நம்ம கதையோட ஹீரோ தான், இவன் பேரு தான் ஹெல்மெட். உங்க கைகள்ல வெப்பன்ஸ்ல இருக்கு, என்ன கொல்றதுக்காக ஒளிஞ்சிருந்து நீங்க முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸுக்காக நானும் உங்களை கொல்லலாம்ல, தப்பு கிடையாதுன்னு ஹீரோ பையன் அவன்கிட்ட இருக்கிற வில்லுல மரத்தோட குச்சியை ஒரு அம்பா பயன்படுத்த அதை பார்த்து அந்த திருட்டு பசங்களா சிரிப்பாங்க. உன்னால அதை வச்சு நடா பண்ண முடியும்னு. ஆனா கண்ணு மேய்க்கிற நேரத்துல அந்த குச்சிங்கிறது அங்க இருக்கிற ஒரு மொட்டை மண்டையோட நெத்தி பொட்டுலயே சொருகி அந்த பக்கமே வந்துருது. தொடர்ந்து கூட இருக்கிற எல்லாரையும் லைனா நம்ம ஹீரோ பையன் டேக் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த திருட்டு கும்பலோட லீடர் ஹெட் ஒருத்தர் இருப்பான். அவன்லாம் பயங்கரமா கழிஞ்சு போய் ப்ளீஸ் என்ன உயிரோட விட்டுரு, நான் இதுக்கு மேல எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பானா. மாமே நீ வேற ஒருத்தரோட உயிரை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ற அப்படிங்கும் போது உன் உயிர் போக போகுதுங்கிறத நினைச்சு நீ கவலைப்படக்கூடாதுன்னு அவனையுமே காலி பண்றான். சண்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற நெருப்பெல்லாம் அணைச்சு விட்டுட்டு அவனோட பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி, டாரின் நீங்க சொன்னதை விடவுமே இந்த மனிதர்களோட உலகங்கிறது ரொம்பவுமே வித்தியாசமா இருக்குது, இன்னும் சொல்ல போனா போர் அடிக்குதுன்னு அங்க இருந்து கிளம்புவான். பிளஸ் இந்த டாரின் அப்படிங்கிற ஒருத்தரோட நேம் அவன் யூஸ் பண்ணான்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த சீன்ல ஒரு பெரிய ரவுண்ட் டேபிள் மாதிரி போட்டுட்டு அங்க சில டிஸ்கஷன்லாம் போயிட்டே இருக்கும். ரொம்ப நாள் ஆயிருச்சு, டீமன் கிங் இன்னுமே அந்த காட்டுக்குள்ளதான் இருக்கிறானா அப்படிங்கிற அந்த அடையாளங்கிறது இருக்குமானே தெரியலங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த ரவுண்ட் டேபிள்ல ஹெட் மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறான்ல, அவன் தான் சொல்லுவான், இந்த காட்டுக்குள்ள டீமோனிக் எனர்ஜியோட ஏதாவது லிவிங் ஆர்கானிசம் இருந்துச்சுன்னா பேரியரை தாண்டி அதுங்களால வெளியில வர முடியாது. அதனால அதை பத்தி நம்ம கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா இருந்தாலுமே அந்த காட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான டீமோனிக் எனர்ஜி இருக்குதுங்கிற காரணத்தாலேயே அவ்வளோ பெரிய லேண்டை நம்ம கொஞ்சம் கூட உபயோகப்படுத்தாமலே வச்சிருக்கோம் அப்படின்னு கூட இருக்கிற ஆளுங்கெல்லாம் சொல்லும் போது அதுக்கு அந்த ஹெட்டும், ஓ அப்படி வரீங்களா அப்படின்னா சரி, அந்த காட்டுக்குள்ள யாரு போனாலுமே திருப்பி உயிரோட வரமாட்டாங்க தானே, நமக்குமே சில உயிர்கள்லாம் எடுக்கணும், எதுக்கு தேவையில்லாம நம்மளோட கைகளை கரையாக்கிட்டு அவங்களோட உயிரை அந்த காடுகளுக்குள்ள அவங்களை அனுப்புறது மூலமாவே எடுத்துடலாம்லன்னு ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றுறாங்க. எப்படி இருக்கு, அந்த காட்டுக்குள்ள ஒரு குட்டி குழந்தை ஒருத்தன் அவங்க அம்மா கிட்ட இருந்து அவனை பிரிச்சு இந்த குழந்தையோட இதயத்துல இருள் சக்திங்கிறது துளிர்விட ஆரம்பிச்சிருக்கு, இதை அப்படியே விட்டுற முடியாதுன்னு 3 பிரீஸ்ட் எல்லாம் அப்படியே அந்த குழந்தை முன்னாடி சுத்தி நின்னுக்கிட்டு பிரேயர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த குழந்தையோட அம்மா அங்க பயங்கரமா அலறிக்கிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை தான் நம்ம ஹீரோ பையன் ஹெல்மெட். இப்போ இந்த டிமோனிக்கான காடு இருக்குதுல்ல, இதை ரூட் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்களாமா. எவ்வளோ ஜீனியஸான ஒரு ஸ்காலரா இருந்தாலும், ரொம்ப தைரியசாலியான ஒரு கமாண்டரா இருந்தாலும், பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு மெஜிஷியனா இருந்தா கூட அவங்களால இதை விட்டு வெளியில வர முடியாது. ஆஃபன் கிரிமினல்ஸா இந்த காட்டுக்குள்ள போட்டு தான் சாகடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது யாராவது ஒருத்தர் இந்த காட்டுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறமும் உயிரோட திருப்பி வெளியில வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் அந்த பாவங்கிறது மன்னிக்கப்படும். இப்படி இருக்கும்போது தான் இருள் சக்தி நிறைஞ்ச ஒரு குழந்தை ஒன்று பிறந்திருக்கும். அந்த குழந்தை புதுசா ஏதோ ஒன்று பண்ணி அது பாவம் பண்ணுங்கிற தேவை கிடையாது, அது பிறந்ததே பாவம் தாங்கிற மாதிரி அது தூக்கி அந்த காட்டுக்குள்ள எரிஞ்சிருந்திருப்பானுங்க. அந்த குழந்தை அந்த காட்டுக்குள்ள இருக்கும்போது அந்த காடு முழுக்குமே டீமோனிக் எனர்ஜியால நிரம்பி இருந்தாலும் அந்த குழந்தையோட இதயங்கிறது 10 நாள் வரைக்குமே அந்த குழந்தைய உயிரோட இருக்கிறதுக்காக தாக்கு பிடிக்க வச்சிருந்திருக்கும். எப்படி இருக்கைக்குள்ள என்னடா என் ஏரியாக்குள்ள ஏதோ ஒன்று கத்துதுன்னு எல்கா அப்படிங்கிற ஒரு வெள்ளை சிறுத்தை ஒன்று இருக்கும். அவன் தான் நம்ம ஹீரோவை வாயில கவி எடுத்துட்டு போய் வளர்க்க ஆரம்பிச்சிருப்பான். அப்படியே ஒரு 10 வருஷம் போக சுட்டி பயலா இருக்கிற நம்ம ஹீரோ ஒரு முயலை ஒன்று வேட்டையாடுவானா. அப்போ அந்த எல்காவுமே அந்த முயலை போட்டு தள்ளிட்டு அதோட உடம்புல இருந்து சம்திங் ஒரு கோருங்கிற ஒரு மேட்டர் ஒன்று எடுத்து காட்டும். இருக்கிற எல்லா விதமான டிமோனிக் பீஸ்டுக்குமே இப்படி கோர் அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்குமாமா. இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா மாறுவாங்க, அவங்களோட வாழ்நாளுமே இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி
அப்படின்னா எனக்கு கூடனே ஹீரோ எடுக்க போகும்போது அவனை தள்ளி விட்டுட்டு, மகனே நீ ஒரு மனுஷ பையன், உனக்கெல்லாம் இது கொடுக்க கூடாது, இது ஆக்சுவலி வெறும் டீமானிக் கைஸுக்கு மட்டும்தான், ஏன்னா ஒன்ஸ் இந்த கோரை நீ சாப்பிட்டாலே நீயும் ஒரு டீமனுங்கிற கணக்குல வந்துருவ, அதனால உன்னால கண்டிப்பா இந்த ஃபாரஸ்ட் விட்டே போக முடியாதுன்னு சொன்னா, இல்லைன்னா மட்டும் அப்படியே நாளைக்கே இந்த காட்டை விட்டு போற மாதிரி தான், ஆர் அட்லீஸ்ட் அந்த கோரை சாப்பிட்டாது கொஞ்சம் பவர்ஃபுல்லா இந்த காடுகளுக்குள்ள ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருப்பான்ல, நான் ரொம்ப வீக்கா இருக்கிறங்காட்டி உன்னோட டெரிட்டரியில மட்டும்தான் என்னால உலாவ முடியுதுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல எனக்கு தெரிஞ்சு உன்னால இங்கிருந்து வெளியில போக முடியும்னு அந்த எல்கா சொல்லுவான். ஏன்னா அந்த எல்கா இதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமனை மீட் பண்ணியிருக்கானாமா. இது வரைக்கும் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்த வேற யாருமே இந்த மாதிரி இந்த காடை விட்டு வெளியில போனது கிடையாது தான். ஆனா உனக்கு முன்னாடியே நான் ஒரு ஹியூமனை மீட் பண்ணியிருக்கேன், அந்த ஹியூமன் இப்படி நம்மளால வெளியில போக முடியும்னு சொன்னான்னு சொல்லும்போது, அப்படின்னா அந்த ஆள் வெளியே போறத பார்த்தியான்னு கேட்டா, இல்ல நான் பார்க்கல, இருந்தாலும் அவன் ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கான ஒருத்தன் தான், என்னதான் ஹியூமன் ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தாலும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இவங்க வீக்காகி இறந்து போயிருந்திருப்பாங்க. மோரார்லெஸ் அவனை பார்த்ததுக்கு இந்நேரத்துக்கு அவனுக்கு ஒரு 90 வயசாவது ஆயிருந்திருக்கணும். உங்ககிட்ட இருக்கிற மாதிரி சீட் ஆஃப் டார்க்னஸ்ங்கிற விஷயம் அவங்ககிட்ட கிடையாது. உங்ககிட்ட அந்த சீட் ஆஃப் டார்க்னஸ் இருக்கிற காரணத்தால தான் இந்த டிமானிக் ஃபாரஸ்ட்ல இருக்கிற இந்த டிமானிக் எனர்ஜியை உன்னால தாங்கிக்கிட்டு இருக்க முடியுது. ஆனா அந்த ஆள் கண்டிப்பா எங்கேயாவது போய் செத்துந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே ஹீரோ பையன் ஐ டோன்ட் கேர், எனக்கு அந்த ஆளை மீட் பண்ணியாகணும், அவர் எங்க இருக்கிறாருன்னு கேட்க, முதல்ல எல்காமே அவன் எங்க இருக்கிறாங்கிற விஷயத்த சொல்லாம உரண்டில் இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதுக்கப்புறம் இந்த காட்டோட கிழக்கு பகுதியில தான் அவன் போனா, அங்க இருப்பானான்னு தெரியல, வேணா போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லக்குள்ள கண்ணு மிக்கிற நேரத்தில் நம்ம ஹீரோ பையன் ஆஹா என்ன மாதிரியே ஒரு ஹியூமன் பீயிங்கா தோ வந்துட்டேன்னு வேகமா ஓடி வந்தவன் அந்த ஆளையும் கண்டுபிடிச்சிருவானா. அவரு நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே தரையோட அமைக்கிட்டு யாரா நீன்னு சொல்லி காலி பண்ணலான்னு பார்த்தா, எல்கா தான் சொன்னா நீங்க இங்க இருக்கிறீங்கன்னு, அதனால தான் உங்களை தேடி வந்தேன்னு சொல்லும் போது எல்கா வந்துட்டு அப்புறம் தான் காம் டவுன் ஆகுறாரு. சரி எதுக்கு என்ன தேடி வந்தேன்னு கேட்கும் போது, இப்படி காட்டை விட்டு நான் வெளியில போய் ஆகணும், உங்களுக்கு எப்படி வெளியில போகிறதுன்னு தெரியும்னு எல்கா சொன்னானேன்னு கேட்க, இந்த இடத்த விட்டு எதுக்கு நீ மனிதர்களோட இடத்துக்கு போகணும்னு நினைக்கிற, இந்த காட்டுல இருக்கிற மாதிரி ரொம்ப ஷார்ப்பான நெகங்களை வச்சுக்கிட்டோ இல்ல பற்களை வச்சுக்கிட்டோ மனிதர்கள் இருக்க மாட்டாங்க, மனிதர்களோட உடலுங்கிறது பயங்கர வீக்கான ஃப்ரஜைலான ஒரு உடல், ஆனா இது வரைக்கும் இருக்கிற எந்த ஒரு உயிரினங்களை கம்பேர் பண்ணும்போதும் பயங்கர ஒரு மாதிரி கன்னிங்கான ஆளுங்க, தேவை இருக்கும் போது கூட்டு சேர்றதும் தேவை இல்லாத போது கூட்டு சேர்ந்த ஆளுங்களே கழுத்தறுக்கிறதுங்கிற மாதிரியான செயல்களை பண்ணுவாங்க யோசிக்காமலேயே. ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார்ல அந்த வயசானவர், அவர் தான் அந்த டேரியனுங்கிறவர், நம்ம ஹீரோ பையனா குழந்தையா இருக்கும் போதே இங்க தூக்கி போட்டாங்க அப்படிங்கிற மேட்டர் தெரிய வரும்போது தான், அப்படின்னா கண்டிப்பா உனக்குள்ள சீட் ஆஃப் டார்க்னஸ்ங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கும். ஆனா சீட் ஆஃப் டார்க்னஸ் இருக்குதுன்னா அவங்கள உடனே போட்டு தள்ளிடுவாங்களே, உன்னை எதுக்கு விட்டு வச்சிருந்திருக்காங்க, மேபி உன்னோட ஃபேமிலி ஒரு பெரிய பெத்த கையா இருக்கலாம், ஒரு நோபலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாரா. நோபலா அப்படின்னா என்னப்பாங்கிற மாதிரி தான் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். முதல்ல பெருசா அந்த டேரியன் நம்ம ஹீரோவை கண்டுக்காத மாதிரி தான் இருந்தாலுமே அட்லீஸ்ட் அந்த எல்காக்கு நான் கொஞ்சம் கடமைப்பட்டிருந்திருக்கேன், அதனால உனக்கு உதவி பண்ணலாம் தான் இருக்கிறேன். உனக்குள்ள இருக்கிற இந்த சீட் ஆஃப் டார்க்னஸ்ங்கிறது உன்னோட உடம்புல இருக்கிற வரைக்குமே கண்டிப்பா உன்னை கொலை பண்றதுக்காக மனிதர்கள் அவங்களோட முயற்சிகளை எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ வெளியில போறதுங்கிறது எப்படியும் ஆபத்து தான், இது தெரிஞ்சிருந்தும் நீ இந்த காட்டை விட்டு போறதுக்கு விருப்பம் காட்டுறியா குழந்தைன்னு கேட்க, அவன் எதுவுமே பேசாம அப்படியே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பானா. அப்படியே தூக்கி நம்ம ஹீரோவை அக்கல்ல வச்சுக்கிட்டு, சரி நீ எப்படியும் வெளியில போக போறன்னு முடிவு பண்ணிட்டேன்னு புரியுது, ஆனா நீ இப்படியே வெளியில போறதுங்கிறது வேலைக்கு ஆகாது, நீ அதுக்கு பதிலா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும், நீ வெளியில இருக்கிற ஹியூமன்ஸ் மாதிரியே மாறி ஆகணும், அதுக்கான பயிற்சிகளை கண்டிப்பா உனக்கு நான் கொடுக்குறேன், ஆனா இது எல்லாத்தையும் நீ முடிச்சதுக்கு அப்புறம் நீ ஒரு பர்டிகுலர் நபரை போய் மீட் பண்ணா மட்டும்தான் உன்னால இங்க இருந்து வெளியில போக முடியும்னு சொல்ல, அதை சொல்ல மாட்டேன், அதுக்கு பதிலா என்ன ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி அவர் ஒரு வீடு ஒன்று வச்சிருந்திருப்பாரு, அதுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு, இதோ இதுக்கு பேர் தான் பெட், யூஸ்வலா இப்படிதான் தூங்கணும், அப்புறம் இதுக்கு பேர் தான் சொக்கா, இது எந்நேரம் போட்டிருந்திருக்கும், அதுக்கப்புறம் எதை சாப்பிடணும்னு சொல்லி அந்த காட்டுக்குள்ள இருக்கிற சில செடி வகைகள் எல்லாம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. என்னதான் அந்த செடிகள்ல கூடமே அந்த டிமானிக் கோர் அப்படிங்கிறது இருந்தாலும் அதனை ரிமூவ் பண்ணாலுமே ஸ்டில் அந்த பிளான்ட்ல அந்த டிமானிக் பவர்ஸ்ங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். இது வரைக்கும் டிமானிக் பவர்ஸே இல்லாத ஒரு மேட்டர்னா அது தண்ணி மட்டும்தான். ஆகையால் நீ எடுத்த செடி கொடிகளை கொண்டு வந்து முதல்ல அந்த தண்ணியில அழும்பிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோவை தண்ணியில எட்டு வர சொல்லியிருப்பாரு போல. அப்போ பின்னாடியில இருந்து எல்கா ஹீரோ அட்டாக் பண்ற மாதிரி ஃபன் பண்ணிட்டு, என்னடா குட்டி பையா நான் சொல்ற பேச்சே கேட்க மாட்டியே, அந்த மனித புள்ள பூச்சியோட பேச்சு கேட்கறியே, என்ன செய்தின்னு கேட்டா, நீ தானே சொன்ன நான் ஒரு ஹியூமன், நான் ஒரு டிமானிக் பீஸ்ட் கிடையாதுன்னு, அதனால நான் ஹியூமன்ஸோட வேர்ல்டுக்கு போக போறேன்பானா. இதை கேட்கும் போது அந்த எல்காக்கு கொஞ்சம் சோகம் தான், 10 வருஷமா கூட இருந்திருக்கான், அப்போ போறானே அப்படின்னு யோசிச்சுட்டு, இருந்தாலும் அவனுக்கு பெட்டரான லைஃப் அமையும்னு அங்கிருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் ஹீரோ பையனுக்கு கடினமான உடல் பயிற்சிகள்லாம் கொடுத்துட்டு ஈவினிங் டைம்ல சூப்லாம் ரெடி பண்ணி சாப்பிட கொடுத்துட்டு இருப்பானா. நல்லா சாப்பிட்டு இன்னைக்கு தூங்குடா குழந்தை, ஏன்னா நாளையில இருந்து உனக்கு நான் ஸ்வாட் ட்ரெயின் பண்ண போறேங்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கை ஒன்று எடுத்து காட்ட, அங்கே இந்த ஒரு எபிசோடைய முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த
இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ப்ளஸ் அடுத்த எபிசோடு பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா, தேங்க்யூ.